ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மன்னம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோங்க. இது ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் பண்ணிக்கலாங்க. அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பெரிய ஒரு கிண்ணத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து இது மாதிரி கொஞ்சம் பீஸ் பண்ணிவிட்டு மேலெல்லாம் சீவிட்டுங்க, தோல் பீல் பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கு. தண்ணியில் போட்டு இது மாதிரி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண உருளைக்கிழங்க சுடு தண்ணியில் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ரொம்பவும் வெந்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் நசுங்கிற மாதிரி ஆகணும். இது மாதிரி எடுத்து போட்டு கரண்டியில் இப்படி பண்ணோம்னா கட் ஆகுது பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாகவே கட் ஆகுது. இப்போ இது மாதிரி ஒரு பாதி வேக வச்சுக்கிட்டா போகிறோங்க, அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணுவோம். உருளைக்கிழங்கு தண்ணியிலிருந்து வடிகட்டிட்டு எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். இது மாதிரி மிக்சிங் பவுலில் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கரம் மசாலா பொடி, அதுலேயே சீரகமும் இருக்குங்க, அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ருசிக்கு ஏற்ற மாதிரி. நான் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பி கொடுக்குங்க இந்த மாவுங்க போட்டு கலக்கிறதுனால. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டுக்கணுங்க, கொஞ்சமாக விட்டு நம்ம இது மாதிரி கலக்கிக்கணும். இது மசாலாலாம் நம்ம உருளைக்கிழங்கு ஒட்டி வந்துடுச்சுன்னா போருங்க. ரொம்ப தண்ணியாக பஜ்ஜி மாதிரி போடக்கூடாது, அப்போ கிறிஸ்பி வராது. இது மாதிரி நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டு உருளைக்கிழங்குக்கு நல்லா மசாலா பிடிச்சி வரணும். அது வரைக்கும் கலக்கிக்கிட்டால் போருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பிடிச்சி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்குங்க. காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப புகை வரக்கூடாதுங்க, இதுக்கு கருத்து போயிடும். கொஞ்சமாக நல்லா காஞ்சிருக்கணும், சூடாக இருக்கணும் எண்ணெய். அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்போவே கலரக்கூடாதுங்க. நம்ம இப்படி கலக்கினோன்னா அது மாவு இது நம்ம கரண்டிக்கும் ஒட்டிக்கும். உருளைக்கிழங்குக்கு இருக்கிறது தனியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா கலக்கிக்கலாம். இப்போ மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது சாப்பிடும்போது மிளகாயையும் கடித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கோட மிளகா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் நல்லா கலர் வந்திருக்கு. நல்லா மொறுன்னு இருக்குங்க, ரொம்பவும் ருசியாக இருக்கும். மிளகா இது மாதிரி கட் பண்ணி தாங்க போட்டுக்கணும், இல்லைன்னா வெடிக்கும். வெடிச்சதுன்னா அது எண்ணெய் நம்ம மூஞ்சி மேலே படுறதுக்கும் இருக்குது. அதனால் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகா போடும்போது எதுக்கு போட்டாலும் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். மிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. பச்சை மிளகாய் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். எண்ணெய் பபுள்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. கொஞ்ச நேரம் ஆறிச்சுன்னா மொறுன்னு ரொம்பவும் நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் கூட ரொம்பவும் நல்லா இருக்கும். பசங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டப்போ நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் நேரத்துலையும் இது மாதிரி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் வேணும்னா, ஸ்நாக்ஸ் மாதிரி. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் சத்தம் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு மிளகா எடுத்துக்கிட்டு இந்த
மொறு மொறு உருளைக்கிழங்கை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவும் பிரமாதமாக இருக்குங்க. நம்ம தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், பாய்.